நான் இனிமே அந்த மனுஷனோட குப்பை கொட்ட முடியாதுமா. நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். நில்லுடி, மாப்பிள்ளையோட சேர்ந்து வர மாதிரி இருந்தா இந்த வீட்டுக்கு உள்ளவா, இல்லைன்னா நீ வர தேவையில்ல. நினைச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்த பொண்ணுக்கு செய்யறது கூட நீ கணக்கு பாக்குற பத்தியா? ஆமாண்டி, கணக்கு பார்க்க தான் செய்வோம். என்னோட 25 வயசுல ஆரம்பிச்சு 60 வயசு வரைக்கும் கணக்கு பார்க்காம செலவு பண்ண பாரு. இப்போ நாங்க உனக்கு கணக்கு பார்க்க தான் செய்வோம். 25 வயசுல ஆரம்பிச்சு 60 வயசு வரைக்கும் உனக்காகவே உழைச்சு கொட்டியாச்சு. இப்பதான் எங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்பயும் உனக்கு தான் செய்யணும்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணும்போது என் பேர்ல ஏதாவது சொத்துக்கிட்ட எழுதி கொடுத்துருந்தானா இந்த மாதிரி அவமானப்பட்டு வந்து நின்று இருக்க மாட்டேன். சொத்தா? எல்லாத்த விட பெரிய சொத்து உனக்கு படிப்பு கொடுத்துருக்கோண்டி. நீ கொழுப்படுத்து போய் வேலையை விடாம இருந்ததுன்னா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. இப்போ நான் உன்னை உள்ள சேர்த்துக்கிறேன்னு உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னா எத்தனை வருஷம் என்னால் பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்? என்னோட காலத்துக்கு அப்புறம் உன்னோட நிலைமை நாங்க உனக்கு துணையா இருப்போம். ஆனா உன்னுடைய படிப்பும் உன்னுடைய வேலையும் தான் உனக்கு நிரந்தரமான துணை. இப்போ உள்ளவா, நாளைக்கே ஒரு வேலையை தேடுற வழியப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவை நம்மளை அந்நியமாக பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு குறைப்படுறதை விட்டுட்டு அவங்க வயசை யோசிச்சு பாருங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கணுமா இல்லை அவங்க இன்னும் நம்மளை பார்த்துக்கணுமான்னு.